ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷனில் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் டெரிவேட்டிவ் அஸ் ஏ ஃபங்க்ஷன். இது வரைக்கும் பார்த்தது ஃபங்க்ஷன் தான், பட் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பேசிக் கான்செப்ட் பவர் ரூல் அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எடுத்த முடியும் என்ன சொல்கிறாங்க, பவர் ரூல் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக போட்டுடலாம். பவர் ரூலுங்கிறது ப்ரைம் சொன்னீங்க, இட்ஸ் ப்ரைமாக இருந்தாலும் பவராக இருந்தாலும் சேம் ஐடியா தான். தட் மீன்ஸ் டைரெக்டாக ஃபார்முலாக்கு போயிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அதனோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்முலாவே எழுதி கொடுத்துட்றேன். அதுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒய்ன்னு ஜென்ரலாக வச்சுக்குவாங்க. அப்போ ஒய்ன்னு ஜென்ரலாக வச்சுட்டா ஒய் டேஷ் ஆர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ என் வில் டேக்கிங் த எனி நம்பர். ஓகே, என் ரியல் நம்பர் ஆக்கலாம், அது காமனாக இருக்கலாம், இரேஷனல் நம்பர் ஆக்கலாம். ஸோ எனி ரியல் நம்பர். ஓகேங்களா? திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் த பவர் ரூல். இது ஒரு ஃபார்முலாவும் மெமரி பண்ணிக்கணும். சரியாப்பா? ஓகே. ஸோ இதுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிக்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு ப்ரூஃப் தேவைப்படாதுங்கிற உங்களுக்கு ப்ரூஃப் நீடுன்னு சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ப்ரூஃப் நடத்திக்கிறாங்க என்ன தெரியல, ப்ரூஃப் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியாது, வேணும்னா சொல்லுங்க, நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பவர் ரூலோட பேசிக் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்தா, ஃபங்க்ஷன் தானே இது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து என்னோட வேல்யூஸ் என்ன? 0. வெரி குட், அவ்வளோதான். அப்போ y dash equal to dy by dx equal to this value is constant function of the 0. இது வந்து x power n ஓட வேல்யூ, இது வந்து constant function ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகே. சரி, இதை வச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் மட்டும் வச்சுட்டு காம்பினேஷனில் ஒரு ப்ராப்ளம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து f of x equal to x cube minus 12x plus 4. Find f dash of x. Find f dash of x. So எப்படி சால்வ் பண்ணலாமா? எனி ஐடியா? ஸோ அதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் மைனஸ் 12 வரும். ஓகே, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லீனியாரிட்டி ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் சொல்லிக்கிறாங்க. லீனியாரிட்டி ரூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிஷன் சப்ராக்ட் அண்ட் வந்ததுன்னா நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கான்ஸ்டன்ட் டைம் வந்ததுன்னா வெளியே எடுத்துட்டு போட்டுக்கலாம் ஒரு ரூல். அதாவது f plus g whole dash or plus or minus equal to f dash plus or minus g dash எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, சப்போஸ் கான்ஸ்டன்ட் டைமுக்கு மல்டிபிகேஷன் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்துட்டு எஃப்க்கு மட்டும் டெரிவேட்டிவ் பண்ணி போடலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா போட்டுக்கணும். சரிங்களா? இந்த ரூலுக்கு பேர் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ரூல். இந்த ரூலுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் மல்டிபிகேஷன் ரூல். கான்ஸ்டன்ட் மல்டிபிகேஷன் ரூல். சரியாப்பா? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்கனாவே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சொன்ன மாதிரி பவர் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. பவர் ரூல் அப்ளை பண்ணும்போது என்னாச்சு, 3x ஸ்கொயர் மைனஸ் 12, 4 வந்து கான்ஸ்டன்ட் டைமு, அது 0 ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஒரு பேசிக் ஐடியா. சரிங்களா? ஆமாம். ஓகே, இதே சார் இந்த 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 அதே ப்ராப்ளம் வந்து இப்போ லிமிட் வச்சு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் சொன்னாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து f x plus h மைனஸ் fx over h அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதா? ஆமாம், சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரணும்? இந்த ஆன்சர் தான் வரணும். ஓகே, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்லை வேண்டாமா? போய்க்கலாமா அடுத்த ஆன்சர்? இல்லை அது ஓகே, அது ஓகே, அது 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 முன்னாடி போட்ட ப்ராப்ளம் தான், அது ஓகே. அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க, ஹோல் கியூப் போடுவீங்க. அப்போ ஹோல் கியூப் போடும்போது நம்மளுக்கு அந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஹச் மைன் ப்ளஸ் 3x ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் கியூப். இந்த ஃபார்முலா பொறுமையாக அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி காட்டணும். சரிங்களா? அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ கேட்டுக்கணும். சார் அடுத்த ப்ராப்ளம் ஒரு சின்ன நார்மல் ப்ராப்ளம். அது எப்படி நம்ம கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஷின் இந்த மாதிரி பழகுறாங்க அப்படின்னு பார்த்துங்க. கொஷின் கேட்குறது பார்த்துங்க, டிஜி பை டிடி இந்த மாதிரி போட்டாங்கன்னா அட் எ பாயிண்ட் எண்ட் ஆஃப் ரிசல்ட்டில் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. டி ஈக்குவல் டு 1 சச் தட் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு டி பவர் மைனஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் டி மைனஸ் டி பவர் மைனஸ் 4/5. ஓகே, இது என்ன மீனிங்கு?
இதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல டீயோட வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க, டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல டீங்கிற இருக்கிறதுல ரீப்ளேஸ் பண்ணுங்க, டீயோட வேல்யூ 1ங்கிறோம். சரியாப்பா? ஓகே. இப்போ பார்க்கலாமா? அப்போ dg by dt வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதனோட n வேல்யூ என்ன? இதனோட n வேல்யூ -3. இதனோட n வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 1/2. இதனோட n வேல்யூ என்ன? இதனோட n வேல்யூ -4/5. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ரூல் படி என்னது? செப்பரேட்டா நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். old as +2 இஸ் கான்ஸ்டன்ட், ரூட் t ஓட வேல்யூ t பவர் 1/2 டெரிவேட்டிவ் மைனஸ் t பவர் -4/5 இதனோட பிரைம். ஓகேங்களா? அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே n வேல்யூ ஆல்ரெடி சொல்லியாச்சு, -3. ஃபார்முலா என்னது? n இன்ட்டு எக்ஸ் பவர் n -1. இதுதான் நம்மளுடைய டெரிவேட்டிவ் ஃபார்முலா. அப்போ அதை சொல்லுங்க, என்னோட வேல்யூ -3. அப்போ -3 இன்ட்டு டி பவர் -3 -1 -4. கரெக்டாப்பா? ப்ளஸ் 2 இன்ட்டு n வேல்யூ 1/2 டி பவர் 1/2 -1. கரெக்டாப்பா? இது என்ன? t பவர் -4/5 -1. கரெக்டாமா? -3 t பவர் -4, 2வும் 2வும் கட் ஆயிரும். இது எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? 2 1 - 2 வந்து t பவர் -1/2 வரும். t பவர் -1 மைனஸ் மைனஸ் பிளஸ் 4/5. இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 4/5. இது எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? -5 -4 வந்து -9. அப்போ t பவர் -9/5. கரெக்டாப்பா? ஆமா. சரி, இப்போ என்ன கேட்டுக்கிறோம்? at a point 1 கேட்டுக்கிறோம். கரெக்டுங்களா? at a point 1 கேட்டுக்கிறோம். அப்போ எழுதலாம், இது வந்து நம்ம dg by dt யோட வேல்யூ. அப்போ dg by dt யோட வேல்யூஸ் at a point, t point is 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். t க்கு ரீப்ளேஸ் பை 1. அப்போ எனிதிங் 1 பவர் எனிதிங் இஸ் 1 ஒன்லி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? -3 t பவர் 1 -4னாலும் 1 தான், ப்ளஸ் √1 அல்ல 1/√1னாலும் 1 தான், ப்ளஸ் 4/5 t பவர் -9/5னாலும் அதனோட வேல்யூ 1 தான். கரெக்டுங்களா? அதனோட வேல்யூ 1 தான். அப்போ நம்ம கிடைக்கிற ரிசல்ட் -3 + 1 + 4/5. That is equal to -2 + 4/5. 5 will taking LCM, -10 + 4 divided by 5. That is equal to -6/5. This is the end of the result. Any doubt, ma? இல்ல டவுட் இல்ல. அப்போ பவர் ரூல் எது இருந்தாலும் போட்டுருவீங்களா? இது ப்ராப்ளம் இல்லைல்ல?